வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்க்குறோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணம் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே சந்திர கிரகணம் இருந்தது. சந்திர கிரகணத்தில் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோமோ அதை விட அதிகமாக சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சூரிய கிரகணம் நமக்கு இப்போ வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணம் என்னைக்கு நமக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 29 தான். மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை மதியத்தில் தான் நமக்கு சூரிய கிரகணம் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 2:20 தொடங்கி மாலை 6:15 வரைக்குமே நமக்கு சூரிய கிரகணம் இருக்குது. இது ரொம்ப உச்சம் அடையக்கூடிய காலமாக எதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து 4:15 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில் தெரியாது. ஏன்னா இது சூரிய கிரகணம்னு பார்த்திங்கன்னா நிறைய அதில் வகைகள் இருக்குது. முழு சூரிய கிரகணம் மட்டும்தான் உலகம் முழுவதுமே நம்மளால் வெற்று கண்களால் கூட பார்க்க முடியும். ஆனால் பகுதி நேர சூரிய கிரகணமோ அல்லது வளைய சூரிய கிரகணமோ எல்லா நாடுகளிலுமே தெரியாது. சில நாடுகளில் தான் தெரியும். ஆனாலும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம், இல்லை நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னும் பொழுது இந்த சூரிய கிரகணம் வருது நமக்கு தெரியல அப்படின்னா கூட கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் நீங்கள் வெளியே போகாமல் இருந்தீங்கனாலே போதும். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய கவர்மெண்ட்டே சொல்லிடுவாங்க காலையில் 10 மணிலேருந்து மாலை ஒரு 3 மணி வரைக்கும் பெண்கள் குழந்தைகள் வெளியே போகிறத தவிர்த்துக்கோங்க. அப்படியே போகிறதா இருந்தால் கூட வெயிலை சமாளிக்கக்கூடிய குடை, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வெயில் அந்தளவுக்கு உச்சமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது சூரிய கிரகணம் நடக்குது இந்த சம்மர் சீசனில். அதனால் அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும் நீங்கள் வெளியே போகாதீங்க. இன்னும் செக் பண்ணல, பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியல, நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் அந்த வெளியே போகிற டைமை அந்த காலையிலே கூட நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் போயிட்டு வந்துடுங்க. மதியத்துக்கு மேலே வெளியே போகிற வேலைகள் இருந்தால் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ தான் செக்கப் போகலாம் இருக்கீங்க, ஸ்கேன் போகலான்னு இருக்கீங்கன்னா அதையுமே அந்த குறிப்பிட்ட டைமில் தவிர்த்துறது நல்லது. எதிர்பாராத விதமாக வெளியே வந்துட்டீங்க ஆனால் வீட்டுக்கு போக தாமதமாயிருச்சு அப்படின்னா அதுக்கு பயப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை கவர் பண்ணிக்கோங்க. இந்த சூரிய வெளிச்சம் உங்களை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலவு நின்றுச்சு, நிலா நின்றுச்சு அப்படின்னா நமக்கு சூரிய கிரகணமாக இதை தான் குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி சூரிய ஒளியை நிலவு மறைக்கும் பொழுது நம்ம பூமியில் வரக்கூடாத நுண்ணுயிர்கள் வேகமாக பரவும். அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த டைமில் உணவு சமைப்பதையோ உணவு உண்பதையோ தவிர்த்திடணும். அதுலேயும் பெண்கள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள், இலைகளை எடுக்கக்கூடாது கைகளில் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா நிறைய பாக்டீரியாக்கள், நிறைய நுண்ணுயிர்கள் இந்த நமக்கு நிறைய கீரை வகைகள்லையும் இலை வகைகள்லையும் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அதை தொடும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதை அதிகமாக பெருகி அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏதாச்சும் கெடுதல் வரலாம் அப்படின்றதுக்காக கூட இந்த சூரிய கிரகண டைமில் கர்ப்பிணி பெண்கள் எதையுமே தொடக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த கிரகணம் அந்த அளவுக்கு நமக்கு பெரிய கிரகணமாக இல்லை அப்படின்னாலும் அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வெயிலில் போகிறத மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது அந்தளவுக்கு பெரிய கிரகணம் இல்லை இல்லையா? இருந்தாலும் வெளியே போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே தப்பி தவறி நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, சன்லைட் உங்கள் மேலே பட்டுருச்சுனாலும் அதுக்காக பயப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷாலோ அல்லது எதையோ வச்சு நீங்கள் உங்களை கவர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடிவயிற்று பகுதியை கவர் பண்ணிக்கோங்க. சில சமயத்தில் இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. ஐயோ கரெக்டாக சூரிய கிரகணம் டைமில் நம்ம வெளியே போயிட்டோமே ஏதாச்சும் ஆயிருமோ அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு வேண்டாம். அதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருந்துக்கோங்க. அப்படி எதிர்பாராத விதமாக நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அதுக்காக பயப்பட வேண்டாம். ஒரு ஷாலை வச்சு நீங்கள் உங்களே கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் சூரிய கிரகணம் முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே
பெரியவங்க வந்து சொல்லியிருப்பாங்க சூரிய கிரகணம் முடிஞ்சவொடனே குளிக்கணும் அப்படின்னு. அதுக்கான காரணமும் வந்து இதுதான். சூரிய கிரகணத்தில் நம்ம சுற்றி நிறைய நுண்கிருமிகள் இருக்கிறதுனால அது முடிஞ்ச பிறகு நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நுண்கிருமிகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுக்க இது சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது நிறைய நுண்கிருமிகளோட பாதிப்புகள் இருக்கும். இது கர்ப்பிணி பெண்களை அதிகமாக பாதிக்கும்ங்கிறதுனால அவங்கள வந்து வெளியே போகக்கூடாது, எதையும் தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாள் தள்ளி போயிருக்கு, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.